அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றது இந்த கைகளுக்குரிய பயிற்சி. கைகள் இரண்டையும் எடுங்கள். The rubbing your palms and slowly ஒரு 3 times clockwise and anti-clockwise. Right. Very good. Then relax. Very good. கைகளை முன்னோக்கி வைத்துக்கொண்டு cleansing exercises. இந்த விரல்கள் பலம் பெறுகின்றது. 1 2 3 4 5 6 7 8. ஒவ்வொரு கைகளையும் 3 times ஸ்லோவாக 1 2 3 4 5 6 7 8 and relax. அடுத்தது வலது கைகளால் எமது வலது கன்னத்தை ப்ரெஷ் பண்ணுங்கள். 8 seconds. 1 2 3 4 5 6 7 8 and relax. இடது கையால் மறுபக்கம் ப்ரெஷ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 and relax. Very good. அடுத்ததாக உங்களது அடுத்த பயிற்சியாக இந்த ஷோல்டர் பயிற்சி. ஷோல்டரை மெதுவாக உயர்த்துங்கள். அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 8 seconds. 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக இறக்குங்கள். இன்னும் முறை மெதுவாக உயர்த்துங்கள். உயர்த்தி உங்கள் ஷோல்டர்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஹோல்டிங்கில் 1 2 3 4 5 6 7 8. ஸ்லோவாக இறக்குங்கள். வெரி குட். மீண்டும் உங்கள் ஷோல்டர்களை முன்னோக்கி 3 தரம். அப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். வெரி குட். உங்களுடைய தோள்பட்டைகள் பலம் பெறுகின்றது. தோள்பட்டைக்கு தேவையான இரத்த ஓட்டங்கள் சென்றடைகின்றது. ஆகவே எமது உடல் உறுப்புகளில் இந்த தோள்பட்டையானது மிகவும் பிரதமானது. எமது உடல் அசைவுகளையும் எமது வேலைகளையும் சிறப்பான முறையில் செய்வதற்கு இந்த ஜாயின்ஸ் மூட்டுக்கள் மிகவும் இன்றியமையாதது. அது மூட்டுக்களை நாங்கள் சிறப்பான முறையில் பேணி பெறுவோமாக இருந்தால் நீண்ட காலம் எமது உடல் உறுப்புகளை சிறப்பான முறையில் வைத்து கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் 2 கைகளையும் இன்டர்லாக் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னுக்கு எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்ளுங்க. 8 seconds. 1 2 3 4. அப்படியே லெஃப்ட் சைட் 1 2 3 4. அப்படியே ரைட் சைட் 1 2 3 4. அப்படி நேராக வந்து மெதுவாக கைகளை எடுங்கள். ஓகே குட். அதே மாதிரி கால்கள் 2ஐயும் நீட்டிக்கொள்ளுங்கள். ஓகே. 2 கால்களையும் 3 தடவைகள் கிளாக்வைஸ் இதில் சுத்துங்கள். தென் ஆன்டி கிளாக் வைஸிலும் சுத்துங்கள். உங்களது கால் விரல்களும் மூட்டுக்கள் பலம் பெறுகின்றன. ரைட். ரிலாக்ஸ். வெரி குட். அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய பயிற்சி முறையாக சைல்டு போஸ்ட். ஒரு குழந்தை எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற நிலையில் நீங்கள் மெதுவாக அமர்ந்து தலையை தரையில் முட்டிய வண்ணம் ஒரு 8 seconds கீப் இன் ப்ரீத். உங்களுக்கு மூச்சை உங்களுக்கு சம அளவில் வைத்துக் கொள்ளுங்கள். 8 seconds அப்படியே இருங்கள். 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக மெல்லி எழும்புங்கள். ரிலாக்ஸ். வெரி குட். வஜ்ராசனத்தில் இருங்கள். வஜ்ராசனத்தில் அப்படியே. வெரி குட். வஜ்ராசனம். வெரி குட். வஜ்ராசனம். ரைட். வஜ்ராசனத்தில் இருங்கள். இப்படி வஜ்ராசனத்தில் மீரா வஜ்ராசனத்தில் இருங்கள். ரைட். இருந்து நீங்கள் நேராக உங்கள் கன்சன்ட்ரேஷனை நேராக ஒரு 8 seconds பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. கைகள் 2ஐயும் இன்டர்லாக் பண்ணி உங்கள் தலைக்கு மேலே வைத்துக் கொள்ளுங்கள். 8 seconds. 1 2 3 4 5 6 7 8 and relax. மெல்ல கைகளை விடுங்கள் and relax. இப்போ ஒட்டகம் மாதிரி சைடாக நீங்கள் முழங்காலில் இருந்து பின்னோக்கிய வண்ணம் அந்த பக்கம் பார்த்துக்கணும். உஷட் ஆசனம். மெதுவாக உங்களது மூட்டுக்களை
கைகளால் பிடியுங்கள். மற்ற கைகளாலே மற்ற மூட்டுகளையும் பிடித்துக்கொண்டு மெல்ல பிடித்துக்கொண்டு 2 காலையும் பிடியுங்கோ. லுக் பேக் 8 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக மெல்ல எழும்புங்கள். அண்ட் ஆரம்ப நிலைக்கு வாருங்கள். ரைட். பத்மாசனம் ஒரு சுகாசனம், அதில் உட்காருங்கள். ரைஸ். வெரி குட். கைகள் இரண்டையும் எடுங்கள். The rubbing your palms and slowly or 3 times clockwise and anti-clockwise. Right. Very good. Then relax. Very good. கைகளை முன்னோக்கி வைத்துக்கொண்டு கிளீன்சிங் எக்ஸசைசஸ். இந்த விரல்கள் பலம் பெறுகின்றது. 1 2 3 4 5 6 7 8. ஒவ்வொரு கைகளையும் 3 times ஸ்லோவாக 1 2 3 4 5 6 7 8 and relax. அடுத்தது வலது கைகளால் எமது வலது கன்னத்தை ப்ரெஷ் பண்ணுங்கள். 8 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 and relax. இடது கையால் மறுபக்கம் ப்ரெஷ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 and relax. வெரி குட். அடுத்ததாக உங்களது அடுத்த பயிற்சியாக இந்த ஷோல்டர் பயிற்சி. ஷோல்டரை மெதுவாக உயர்த்துங்கள். அப்படியே வைத்து கொள்ளுங்கள். ஒரு 8 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக இறக்குங்கள். இன்னும் முறை மெதுவாக உயர்த்துங்கள். உயர்த்தி உங்கள் ஷோல்டர்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஹோல்டிங்கில் 1 2 3 4 5 6 7 8. ஸ்லோவாக இறக்குங்கள். வெரி குட். மீண்டும் உங்கள் ஷோல்டர்களை முன்னோக்கி 3 தரம். அப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். வெரி குட். உங்களுடைய தோள்பட்டைகள் பலம் பெறுகின்றது. தோள்பட்டைக்கு தேவையான இரத்த ஓட்டங்கள் சென்றடைகின்றது. ஆகவே எமது உடல் உறுப்புகளில் இந்த தோள்பட்டையானது மிகவும் பிரதானமானது. எமது உடல் அசைவுகளையும் எமது வேலைகளையும் சிறப்பான முறையில் செய்வதற்கு இந்த ஜாயின்ஸ் மூட்டுக்கள் மிகவும் இன்றியமையாதது. ஸோ அது மூட்டுக்களை நாங்கள் சிறப்பான முறையில் பேணி பெறுவோமாக இருந்தால் நீண்ட காலம் எமது உடல் உறுப்புகளை சிறப்பான முறையில் வைத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் 2 கைகளையும் இன்டர்லாக் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னுக்கு எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்ளுங்க. 8 செகண்ட்ஸ். 1 2 3 4. அப்படியே லெஃப்ட் சைட். 1 2 3 4. அப்படியே ரைட் சைட். 1 2 3 4. அப்படி நேராக வந்து மெதுவாக கைகளை எடுங்கள். ஓகே குட். அதே மாதிரி கால்கள் 2ஐயும் நீட்டிக்கொள்ளுங்கள். ஓகே. 2 கால்களையும் 3 தடவைகள் கிளாக்வைஸ் இதில் சுற்றுங்கள். தென் ஆன்டி கிளாக்வைஸிலும் சுற்றுங்கள். உங்களது கால் விரல்களும் மூட்டுக்கள் பலம் பெறுகின்றன. ரைட். ரிலாக்ஸ். வெரி குட். அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய பயிற்சி முறையாக சைல்டு போஸ்ட். ஒரு குழந்தை எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற நிலையில் நீங்கள் மெதுவாக அமர்ந்து தலையை தரையில் முட்டிய வண்ணம் ஒரு 8 செகண்ட்ஸ் கீப் இன் ப்ரீத். உங்களுக்கு மூச்சை உங்களுக்கு சம அளவில் வைத்து கொள்ளுங்கள். 8 செகண்ட்ஸ் அப்படியே இருங்கள். 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக மெல்லி எழும்புங்கள். ரிலாக்ஸ். வெரி குட். வஜ்ராசனத்தில் இருங்கள். வஜ்ராசனத்தில் அப்படியே. வெரி குட். வஜ்ராசனம். வெரி குட். வஜ்ராசனம். ரைட். வஜ்ராசனத்தில் இருங்கள். இப்படி வஜ்ராசனத்தில் மீரா வஜ்ராசனத்தில் இருங்கள். ரைட். இருந்து நீங்கள் நேராக உங்கள் கன்சன்ட்ரேஷனை நேராக ஒரு 8 செகண்ட்ஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. கைகள் 2ஐயும் இன்டர்லாக் பண்ணி
உங்கள் தலைக்கு மேலே வைத்துக்கொள்ளுங்கள். 8 seconds. 1 2 3 4 5 6 7 8 and relax. மெல்ல கைகளை விடுங்கள் and relax. இப்போ ஒட்டக மாதிரி சைடாக நீங்கள் முழங்காலில் இருந்து பின்னோக்கிய வண்ணம் அந்த பக்கம் பார்த்துக்கணும். உஷட் ஆசனம். மெதுவாக உங்களது மூட்டுக்களை கைகளால் பிடியுங்கள். மற்ற கைகளால் மற்ற மூட்டுகளையும் பிடித்துக்கொண்டு மெல்ல பிடித்துக்கொண்டு 2 காலையும் பிடியுங்கோ. லுக் பேக் 8 seconds. 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக மெல்ல எழும்புங்கள் அண்ட் ஆரம்ப நிலைக்கு வாருங்கள். ரைட். பத்மாசனம் ஒரு சுகாசனம், அதில் உட்காருங்கள். ரைஸ். வெரி குட். கைகள் இரண்டையும் எடுங்கள். The rubbing your palms and slowly ஒரு 3 times clockwise and anti-clockwise. Right. Very good. Then relax. Very good. கைகளை முன்னோக்கி வைத்துக்கொண்டு கிளீன்சிங் எக்ஸசைசஸ். இந்த விரல்கள் பலம் பெறுகின்றது. 1 2 3 4 5 6 7 8. ஒவ்வொரு கைகளையும் 3 times ஸ்லோவாக 1 2 3 4 5 6 7 8 and relax. அடுத்தது வலது கைகளால் எமது வலது கன்னத்தை ப்ரெஷ் பண்ணுங்கள். 8 seconds. 1 2 3 4 5 6 7 8 and relax. இடது கையால் மறுபக்கம் ப்ரெஷ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 and relax. Very good. அடுத்ததாக உங்களது அடுத்த பயிற்சியாக இந்த ஷோல்டர் பயிற்சி. ஷோல்டரை மெதுவாக உயர்த்துங்கள். அப்படியே வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு 8 seconds. 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக இறக்குங்கள். இன்னும் முறை மெதுவாக உயர்த்துங்கள். உயர்த்தி உங்கள் ஷோல்டர்களை வைத்துக்கொள்ளுங்கள். ஹோல்டிங்கில் 1 2 3 4 5 6 7 8. ஸ்லோவாக இறக்குங்கள். வெரி குட். மீண்டும் உங்கள் ஷோல்டர்களை முன்னோக்கி 3 தரம். அப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். வெரி குட். உங்களுடைய தோள்பட்டைகள் பலம் பெறுகின்றது. தோள்பட்டைக்கு தேவையான இரத்த ஓட்டங்கள் சென்றடைகின்றது. ஆகவே எமது உடல் உறுப்புகளில் இந்த தோள்பட்டையானது மிகவும் பிரதமானது. எமது உடல் அசைவுகளையும் எமது வேலைகளையும் சிறப்பான முறையில் செய்வதற்கு இந்த ஜாயின்ஸ் மூட்டுக்கள் மிகவும் இன்றியமையாதது. ஸோ அது மூட்டுக்களை நாங்கள் சிறப்பான முறையில் பேணி பெறுவோமாக இருந்தால் நீண்ட காலம் எமது உடல் உறுப்புகளை சிறப்பான முறையில் வைத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் 2 கைகளையும் இன்டர்லாக் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னுக்கு எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்ளுங்க. 8 seconds. 1 2 3 4. அப்படியே லெஃப்ட் சைட் 1 2 3 4. அப்படியே ரைட் சைட் 1 2 3 4. அப்படி நேராக வந்து மெதுவாக கைகளை எடுங்கள். ஓகே குட். அதே மாதிரி கால்கள் 2ஐயும் நீட்டிக்கொள்ளுங்கள். ஓகே. 2 கால்களையும் 3 தடவைகள் கிளாக்வைஸ் இதில் சுற்றுங்கள். தென் ஆன்டி கிளாக்வைஸிலும் சுற்றுங்கள். உங்களது கால் விரல்களும் மூட்டுக்கள் பலம் பெறுகின்றன. ரைட். ரிலாக்ஸ். வெரி குட். அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய பயிற்சி முறையாக சைல்டு போஸ்ட். ஒரு குழந்தை எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற நிலையில் நீங்கள் மெதுவாக அமர்ந்து தலையை தரையில் முட்டிய வண்ணம் ஒரு 8 seconds கீப் இன் ப்ரீத். உங்களுக்கு மூச்சை உங்களுக்கு சம அளவில் வைத்து கொள்ளுங்கள். 8 seconds அப்படியே இருங்கள். 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக மெல்லி எழும்புங்கள். ரிலாக்ஸ். வெரி குட். வஜ்ராசனத்தில் இருங்கள். வஜ்ராசனத்தில் அப்படியே. வெரி குட். வஜ்ராசனம். வெரி குட். வஜ்ராசனம். ரைட்.
வஜ்ராசனத்தில் இருங்கள். இப்படி வஜ்ராசனத்தில் மீரா வஜ்ராசனத்தில் இருங்கள். ரைட். இருந்து நீங்கள் நேராக உங்கள் கன்சன்ட்ரேஷனை நேராக ஒரு 8 செகண்ட்ஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. கைகள் ரெண்டையும் இன்டர்லாக் பண்ணி உங்கள் தலைக்கு மேலே வைத்துக்கொள்ளுங்கள். 8 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 and relax. மெல்ல கைகளை விடுங்கள் and relax. இப்போ ஒட்டக மாதிரி சைடாக நீங்கள் முழங்கால் இருந்து பின்னோக்கிய வண்ணம் அந்த பக்கம் பார்த்துக்கணும். உஷட் ஆசனம். மெதுவாக உங்களது மூட்டுக்களை கைகளால் பிடியுங்கள். மற்ற கைகளால் மற்ற மூட்டுகளையும் பிடித்துக்கொண்டு மெல்ல பிடித்துக்கொண்டு 2 காலையும் பிடியுங்கோ. லுக் பேக் 8 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக மெல்ல எழும்புங்கள் அண்ட் ஆரம்ப நிலைக்கு வாருங்கள். ரைட். பத்மாசனம் ஒரு சுகாசனம், அதில் உட்காருங்கள். ரைஸ். வெரி குட். கைகள் இரண்டையும் எடுங்கள். The rubbing your palms and slowly ஒரு 3 times clockwise and anti-clockwise. Right. Very good. Then relax. Very good. கைகளை முன்னோக்கி வைத்துக்கொண்டு கிளீன்சிங் எக்ஸசைசஸ். இந்த விரல்கள் பலம் பெறுகின்றது. 1 2 3 4 5 6 7 8. ஒவ்வொரு கைகளையும் 3 times ஸ்லோவாக 1 2 3 4 5 6 7 8 and relax. அடுத்தது வலது கைகளால் எமது வலது கன்னத்தை ப்ரெஷ் பண்ணுங்கள். 8 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 and relax. இடது கையால் மறுபக்கம் ப்ரெஷ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 and relax. வெரி குட். அடுத்ததாக உங்களது அடுத்த பயிற்சியாக இந்த ஷோல்டர் பயிற்சி. ஷோல்டரை மெதுவாக உயர்த்துங்கள். அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 8 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக இறக்குங்கள். இன்னும் முறை மெதுவாக உயர்த்துங்கள். உயர்த்தி உங்கள் ஷோல்டர்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஹோல்டிங்கில் 1 2 3 4 5 6 7 8. ஸ்லோவாக இறக்குங்கள். வெரி குட். மீண்டும் உங்கள் ஷோல்டர்களை முன்னோக்கி 3 தரம். அப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். வெரி குட். உங்களுடைய தோள்பட்டைகள் பலம் பெறுகின்றது. தோள்பட்டைக்கு தேவையான இரத்த ஓட்டங்கள் சென்றடைகின்றது. ஆகவே எமது உடல் உறுப்புகளில் இந்த தோள்பட்டையானது மிகவும் பிரதமானது. எமது உடல் அசைவுகளையும் எமது வேலைகளையும் சிறப்பான முறையில் செய்வதற்கு இந்த ஜாயின்ஸ் மூட்டுக்கள் மிகவும் இன்றியமையாதது. ஸோ அது மூட்டுக்களை நாங்கள் சிறப்பான முறையில் பேணி பெறுவோமாக இருந்தால் நீண்ட காலம் எமது உடல் உறுப்புகளை சிறப்பான முறையில் வைத்து கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் 2 கைகளையும் இன்டர்லாக் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னுக்கு எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்ளுங்க. 8 செகண்ட்ஸ். 1 2 3 4. அப்படியே லெஃப்ட் சைட். 1 2 3 4. அப்படியே ரைட் சைட். 1 2 3 4. அப்படி நேராக வந்து மெதுவாக கைகளை எடுங்கள். ஓகே குட். அதே மாதிரி கால்கள் 2ஐயும் நீட்டிக்கொள்ளுங்கள். ஓகே. 2 கால்களையும் 3 தடவைகள் கிளாக்வைஸ் இதில் சுத்துங்கள். தென் ஆன்டி கிளாக்வைஸிலும் சுத்துங்கள். உங்களது கால் விரல்களும் மூட்டுக்கள் பலம் பெறுகின்றன. ரைட். ரிலாக்ஸ். வெரி குட். அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய பயிற்சி முறையாக சைல்டு போஸ்ட். ஒரு குழந்தை எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற நிலையில் நீங்கள் மெதுவாக அமர்ந்து தலையை தரையில் முட்டிய வண்ணம் ஒரு 8 செகண்ட்ஸ் கீப் இன் ப்ரீத். உங்களுக்கு மூச்சை உங்களுக்கு
சம அளவில் வைத்துக் கொள்ளுங்கள். 8 செகண்ட்ஸ் அப்படியே இருங்கள். 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக மெல்லி எழும்புங்கள். ரிலாக்ஸ். வெரி குட். வஜ்ராசனத்தில் இருங்கள். வஜ்ராசனத்தில் அப்படியே. வெரி குட். வஜ்ராசனம். வெரி குட். வஜ்ராசனம். ரைட். வஜ்ராசனத்தில் இருங்கள். இப்படி வஜ்ராசனத்தில் மீரா வஜ்ராசனத்தில் இருங்கள். ரைட். இருந்து நீங்கள் நேராக உங்கள் கன்சன்ட்ரேஷனை நேராக ஒரு 8 செகண்ட்ஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. கைகள் ரெண்டையும் இன்டர்லாக் பண்ணி உங்கள் தலைக்கு மேலே வைத்துக் கொள்ளுங்கள். 8 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 and relax. மெல்ல கைகளை விடுங்கள் and relax. இப்போ ஒட்டகம் மாதிரி சைடாக நீங்கள் முழங்காலில் இருந்து பின்னோக்கிய வண்ணம் அந்த பக்கம் பார்த்துக்கணும். உஷட் ஆசனம். மெதுவாக உங்களது மூட்டுக்களை கைகளால் பிடியுங்கள். மற்ற கைகளால் மற்ற மூட்டுகளையும் பிடித்துக்கொண்டு மெல்ல பிடித்துக்கொண்டு 2 காலையும் பிடியுங்கோ. லுக் பேக் 8 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக மெல்ல எழும்புங்கள் அண்ட் ஆரம்ப நிலைக்கு வாருங்கள். ரைட். பத்மாசனம் ஒரு சுகாசனம், அதில் உட்காருங்கள். ரைஸ். வெரி குட். கைகள் இரண்டையும் எடுங்கள். The rubbing your palms and slowly ஒரு 3 times clockwise and anti-clockwise. Right. Very good. Then relax. Very good. கைகளை முன்னோக்கி வைத்துக்கொண்டு கிளீன்சிங் எக்ஸசைசஸ். இந்த விரல்கள் பலம் பெறுகின்றது. 1 2 3 4 5 6 7 8. ஒவ்வொரு கைகளையும் 3 times ஸ்லோவாக. 1 2 3 4 5 6 7 8 and relax. அடுத்தது வலது கைகளால் எமது வலது கன்னத்தை ப்ரெஷ் பண்ணுங்கள். 8 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 and relax. இடது கையால் மறுபக்கம் ப்ரெஷ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 and relax. வெரி குட். அடுத்ததாக உங்களது அடுத்த பயிற்சியாக இந்த ஷோல்டர் பயிற்சி. ஷோல்டரை மெதுவாக உயர்த்துங்கள். அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 8 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக இறக்குங்கள். இன்னும் முறை மெதுவாக உயர்த்துங்கள். உயர்த்தி உங்கள் ஷோல்டர்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஹோல்டிங்கில் 1 2 3 4 5 6 7 8. ஸ்லோவாக இறக்குங்கள். வெரி குட். மீண்டும் உங்கள் ஷோல்டர்களை முன்னோக்கி 3 தரம். அப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். வெரி குட். உங்களுடைய தோள்பட்டைகள் பலம் பெறுகின்றது. தோள்பட்டைக்கு தேவையான இரத்த ஓட்டங்கள் சென்றடைகின்றது. ஆகவே எமது உடல் உறுப்புகளில் இந்த தோள்பட்டையானது மிகவும் பிரதமானது. எமது உடல் அசைவுகளையும் எமது வேலைகளையும் சிறப்பான முறையில் செய்வதற்கு இந்த ஜாயின்ஸ் மூட்டுக்கள் மிகவும் இன்றியமையாதது. அது மூட்டுக்களை நாங்கள் சிறப்பான முறையில் பேணி பெறுவோமாக இருந்தால் நீண்ட காலம் எமது உடல் உறுப்புகளை சிறப்பான முறையில் வைத்து கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் 2 கைகளையும் இன்டர்லாக் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னுக்கு எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்ளுங்க. 8 செகண்ட்ஸ். 1 2 3 4. அப்படியே லெஃப்ட் சைட். 1 2 3 4. அப்படியே ரைட் சைட். 1 2 3 4. அப்படி நேராக வந்து மெதுவாக கைகளை எடுங்கள். ஓகே குட். அதே மாதிரி கால்கள் 2ஐயும் நீட்டிக்கொள்ளுங்கள். ஓகே. 2 கால்களையும் 3 தடவைகள் கிளாக்வைஸ் இதில் சுற்றுங்கள். தென் ஆன்டி கிளாக்வைஸிலும் சுற்றுங்கள்.
உங்களது கால் விரல்களும் மூட்டுக்கள் பலம் பெறுகின்றன. ரைட், ரிலாக்ஸ். வெரி குட். அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய பயிற்சி முறையாக சைல்டு போஸ்ட். ஒரு குழந்தை எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற நிலையில் நீங்கள் மெதுவாக அமர்ந்து தலையை தரையில் முட்டிய வண்ணம் ஒரு 8 செகண்ட்ஸ் கீப் இன் ப்ரீத். உங்களுக்கு மூச்சை உங்களுக்கு சம அளவில் வைத்து கொள்ளுங்கள். 8 செகண்ட்ஸ் அப்படியே இருங்கள். 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக மெல்லி எழும்புங்கள். ரிலாக்ஸ். வெரி குட். வஜ்ராசனத்தில் இருங்கள். வஜ்ராசனத்தில் அப்படியே. வெரி குட். வஜ்ராசனம். வெரி குட். வஜ்ராசனம். ரைட். வஜ்ராசனத்தில் இருங்கள். இப்படி வஜ்ராசனத்தில் மீரா வஜ்ராசனத்தில் இருங்கள். ரைட். இருந்து நீங்கள் நேராக உங்கள் கன்சன்ட்ரேஷனை நேராக ஒரு 8 செகண்ட்ஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. கைகள் ரெண்டையும் இன்டர்லாக் பண்ணி உங்கள் தலைக்கு மேலே வைத்து கொள்ளுங்கள். 8 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 அண்ட் ரிலாக்ஸ். மெல்ல கைகளை விடுங்கள் அண்ட் ரிலாக்ஸ். இப்போ ஒட்டகம் மாதிரி சைடாக நீங்கள் முழங்காலில் இருந்து பின்னோக்கிய வண்ணம் அந்த பக்கம் பார்த்துக்கணும். உஷட் ஆசனம். மெதுவாக உங்களது மூட்டுக்களை கைகளால் பிடியுங்கள். மற்ற கைகளால் மற்ற மூட்டுகளையும் பிடித்துக்கொண்டு மெல்ல பிடித்துக்கொண்டு 2 காலையும் பிடியுங்கோ. லுக் பேக் 8 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக மெல்ல எழும்புங்கள் அண்ட் ஆரம்ப நிலைக்கு வாருங்கள். ரைட். பத்மாசனம் ஒரு சுகாசனம், அதில் உட்காருங்கள். ரைஸ். வெரி குட். இந்த நாங்கள் செய்த உஷட் ஆசனம் எமது இடுப்பு, ஷோல்டர், முழங்கை, தோள்பட்டை, கழுத்து பகுதி அனைத்தும் சிறப்பான முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கும். அவ்வாறு தொடர்ச்சியாக நீங்கள் செய்கின்ற பொழுது உங்கள் உடல் உறுப்புகள் முள்ளந்தண்டுகள் பலம் பெறுகின்றன. அப்போ முள்ளந்தண்டுகள் பலம் பெறுகின்ற பொழுது சிறந்த முறையில் இரத்த ஓட்டங்கள் உடல் உறுப்புகள் அனைத்துக்கும் செல்லுகின்றது. உடல் உறுப்பு முழுவதும் சிக்ஸாக், அதாவது நூக்கன் கோணர், மூளை முடுக்கெல்லாம் இந்த பிளட் சர்க்குலேஷன் செல்லுகின்ற பொழுது உடல் உறுப்புகளில் காணப்படுகின்ற அசாதிகள் நீக்கப்பட்டு சிறந்த ஆற்றலை பெறும். அதாவது ஆக்டிவாக ஒரு மனிதன் இருப்பதற்கு இந்த ஆசனங்கள் வழிவகுக்கும். ஆசனங்களை சிறப்பான முறையிலே ஒவ்வொருவரும் பயில்வாயாக இருந்தால் சிறப்பான முறையிலே ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்கும். அவை உடலிலே காணப்படுகின்ற சக்கரங்களை பலப்படுத்தி கொள்ள முடியும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா, சகாஸ்ட்ரா. அப்போ இந்த சக்கரங்களை நாங்கள் பலப்படுத்துவதன் மூலம் உடலிலே காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து உடல் உறுப்புகள் பலம் பெற்று ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இவ்வகையான ஆசனங்கள் மிகவும் இன்றியமையாதது.